कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसार्धूला कर्तव्यं दैवमाह्निकम् எனக்கு one pizza with extra cheese. உடனே வேணும். Okay sir, I will come soon. ஐயோ ரொம்ப பசிக்குதே, பசி வயித்த கிள்ளுதே. அந்த பீஸா அங்கிள் சீக்கிரம் பீஸா கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஐயா பீஸா வந்துருச்சு. அண்ணா சரியான டைமுக்கு கொண்டு வந்தீங்கண்ணே. அண்ணா நான் உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பேண்ணே. தேங்க்யூ சார். பீஸா வாசனைய ஆள தூக்குதே. டேய் பாலு, என்னது இது? ஏதோ புது வெரைட்டியா இருக்கு. அதுவும் இந்த சித்தப்பாக்கே தெரியாம ஆர்டர் பண்ணிருக்க? ஆமா சித்தப்பா, இப்பதான் டிவில புது பீஸா விளம்பரம் பார்த்தேன், உடனே ஆர்டர் பண்ணிட்டேன். டேய் நான் இதுல இருந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கலாமா? சித்தப்பா பீஸால இருந்து கையெடுங்க, இது எனக்கு மட்டும்தான். இதுல இருந்து ஒரு பீஸா தின்னாலும் நான் அழுதுருவேன். டேய் டேய் டேய், நான் உன் செல்ல சித்தப்பா தானே, அதனால கொஞ்சோண்டு எடுத்துக்கறேனே. சரி அப்படின்னா ஒன்று பண்ணலாம். இத ஆளுக்கு பாதி பாதி வச்சுக்கிட்டு இதுக்கு பதிலா வேற ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். சரி என்ன ஆர்டர் பண்ணலாம்? 2 டபுள் லேயர் சீஸ் பர்கர், 2 சிக்கன் பர்கர், 2 ஹாம்பர்கர். ஐயோ போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காசு யார் தருவா? சித்தப்பா எதுக்கு எங்க அப்பாவோட ஏடிஎம் கார்டும் போனும் இருக்கு. டோன்ட் வரி, பி ஹாப்பி. சரி சரி ஆர்டர் பண்ணு. ஹலோ பீட்சா கார்னரா? சொல்லுங்க சார். 2 டபுள் லேயர் சீஸ் பர்கர், 2 சிக்கன் பர்கர், 2 ஹாம்பர்கர் உடனே வேணும். எப்போ வருவீங்க? இதோ 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன் சார். என்னண்ணே 2 மினிட்ஸ்ன்னு சொல்றீங்க, 1 மினிட்ல வரமாட்டீங்களா? சார் உங்க வீட்டு கதவை திறந்தே வைங்க, இதோ இதோ வந்துகிட்டே. ஓகே. சித்தப்பா சித்தப்பா பர்கர் வந்துருச்சு. ஓடுறா ஓடு, டக்குனு போய் வாங்கிட்டு வா. சார் உங்க பில். என்னது 1000 ரூபாய் ஆச்சா? நம்ம அவ்வளோவா ஆர்டர் பண்ணியிருக்கோம். சித்தப்பா சித்தப்பா காசு கொடுங்க. டேய் என்னடா பாலு என்கிட்ட காசு கேட்குற? நானே காசு இல்லாம உங்க அப்பா கொடுக்குற காசை வச்சு பொல போட்டிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட காசு கேட்குற? அண்ணே நான் உங்களுக்கு ஜிபே பண்ணி விட்டுறேண்ணே. ஓகே சார். சித்தப்பா வாங்க இன்னைக்கு ஒரு கட்டு கட்டலாம்.
அச்சச்சோ, தாத்தா வந்துட்டாரே. இன்னைக்குமாடா இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கீங்க? தாத்தா இப்ப மட்டும் இல்ல, எப்பயுமே இதுதான் எங்களுக்கு பிடிக்கும். ஆமா, இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல, ஏன் இன்னும் ரெடி ஆகல? தாத்தா தாத்தா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. ஆமா, காலங்காத்தால பீட்சா பர்கர்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா வயிறு வலிக்காம என்னடா பண்ணும்? ஆமா, உங்க அம்மா இன்னும் எதுவுமே சமைக்கலையா? தாத்தா எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் பச்சை பசேல்னு காய்கறியாவே சமைச்சு சரிண்ணா, நீ கீரையாடா சொல்லுங்க. ஐ திங்க் தட் இஸ் கீரையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா, என்னதான் நம்ம அண்ணி சமைச்சாலும் அந்நிய நாட்டு சமையல் மாதிரி வருமா? போடா போ, அந்நிய நாட்டுக்கே போ, அங்கேயே போ சாப்பிடு. ஆனா அந்நிய நாட்டுக்காரெல்லாம் நம்ம நாட்டு சாப்பாடுக்கார ஏங்கிட்டு இருக்கான். நீ என்னடானா அந்நிய நாட்டு உணவை பத்தி பேசிக்கிட்டு நீ கெட்டது இல்லாம படிக்கிற பிள்ளையும் கெடுத்து குட்டிச்சோவாக்கிட்டு இருக்க. டே பாலு, அவர் சொல்றதெல்லாம் கண்டுக்காத, அவர் இதே மாதிரி தான் கத்திக்கிட்டு இருப்பாரு. என்னடா என் பேராண்டி கதையில என்னமோ ஓதிக்கிட்டு இருக்கிற? அது ஒண்ணும் இல்லைங்கப்பா, உங்களை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். அது ஒண்ணும் இல்ல தாத்தா, தாத்தா இஸ் ஓல்டுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் சொன்னாலாம் நீங்களாம் திருந்த மாட்டீங்கடா, எப்படியாச்சும் பட்டு திருந்துங்க. டேய் பாலு, வெளியே யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. நீ என்னடானா போனை பார்த்துட்டு இருக்க? அப்பா போப்பா, நானே வயிறு வலிக்கிறேன்னு டயர்ட்ல இருக்கேன். பீஸா பர்கர்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வயிறு வலிக்காம பின்ன என்னடா பண்ணும்? உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. சார் வாங்க வாங்க. சார் வந்திருக்காரு, என்னன்னு வேற தெரியலையே. சார், நாங்க உங்க பையனை பத்தி பேச வந்திருக்கோம். சார் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நானே உங்களை வந்து பார்த்துருப்பேனே. சார், நீங்க ஸ்கூலுக்கு நிறைய டொனேஷன் கொடுத்துருக்கீங்க, அதனால பாலுவோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேச வந்திருக்கோம். சார், பாலு கேம்ஸ்ல இதுலயே வின் பண்ணி மெடல் ஏதோ வாங்கிட்டானா சார்? பாலு 35 மார்க் தான் சார் வாங்கியிருக்கான். என்னது 35 மார்க் வாங்கிட்டானா? 35 மார்க் வாங்கி பாஸ் மார்க் வாங்கிட்ட. வாடா பாலு, எப்படியோ பாஸ் பண்ணிட்ட. இத செலிப்ரேட் பண்றதுக்கு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணலாமா? சார் நீ கொஞ்சம் சும்மா இருங்க. பாலு 10th மொத்த மார்க்கே 35 தான். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? எங்க ஸ்கூலுக்குன்னு ஒரு நேம் இருக்குது. 10th 100% ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம். ஆனா அது உங்க பையனால நடக்காம போயிரும் போல இருக்கு. இவன் படிப்புல தான் வந்தோன்னு நினைச்சா விளையாட்டுலயும் சோம்பேறி. ஏன்டா இப்படி பண்ற? கிளாஸ்ல ஆக்டிவாவே இருக்க மாட்டான். சார், அப்படின்னா ஒரு ஆக்டிவா வாங்கி கொடுத்தா சரியா போயிடுவான்ல சார்? யார் சார் இது? சார் இவர் எங்க சித்தப்பா, இவர் என்னோட இன்ஸ்பிரேஷன். இருந்த ஸ்டெப் தான் நடக்கிறான், ஆனா 200 தடவை மூச்சு வாங்குறான். இந்த காலத்து பசங்க கையில ஏடிஎம் கார்டு ஆண்ட்ராய்ட் போன் மட்டும் கொடுக்கறது கெட்டதுன்னு நினைக்கிறோம். ஆனா உடம்புக்கு கெடுதல் வரக்கூடிய உணவை சாப்பிட்டு அவங்களே அவங்களோட ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறாங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க, நல்லா புகைய மாதிரி எடுத்து சொல்லுங்க. நான் தான் இவனோட தாத்தா. இந்த காலத்து பசங்களுக்கு எது நல்லது, எது கெட்டது, எது தரம், எது சத்து நிகழ்ந்தது அப்படின்னு ஒன்றும் தெரியல. வாழ்றதுக்கு சாப்பிட்றாங்களா இல்லை சாப்பாட்டுக்கு வாழ்றாங்கனாலே ஒன்றும் புரியல. நான் பாருங்க, அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கேன்ட்டு. வந்துட்டாரு இந்தியன் படம் கமலஹாசன், புத்தி சொல்றாராமா. சரிடா, உனக்கும் எனக்கும் ஒரு சவால். நான் இப்பதான் 25 கிலோ அரிசி மூட்டையா வாங்கி வெளியில வச்சிருக்கேன். இங்க அதை போய் தூக்கிட்டு வா பார்க்கலாம். நான்லாம் அருணாளுக்கே டஃப் கொடுக்குறேன், எனக்கு இதெல்லாம் சுச்சுப்பி மேட்ரு. நான் ஆரோக்கியமான உணவை பத்தி பேசும் போது நக்கல் பண்ணி சிரிப்பேல. இப்ப என்ன ஆச்சு? நான் கம்பும்ப, நீ கம்பா சொம்பாம்ப. நான் வாகம்ப, நீ வாகா சருகாம்ப. நான் குதிரை வாழிம்ப, நீ குதிரையா கழுதையாம்ப. நான் சாமைம்ப, நீ சாமையா ஆமையாம்ப. இப்ப என்ன ஆச்சுடா? ஓல்ட் இஸ் கோல்டுடா. நான் இப்ப சிறுதானிய உணவு பத்தி சொல்றேன், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. கம்பு உடலுக்கு தெம்மு, சாமை உண்டால் நீண்ட ஆயுள், திணை இதயத்துக்கு துணை. வரகு சாப்பிட்டா நிறைய சந்ததிகளை சந்திக்கலாம்.
கேழ்வரகு சாப்பிட்டா சர்க்கரை நோயே வராது. குதிரை போல பலம் வேணுமா? குதிரை வாழையை சாப்பிடுங்கள். சோம்பைங்களா, சோம்பலை நீக்க சோளத்தை சாப்பிடுங்க. பனிவரகு சாப்பிட்டா புட்டு நோயே வராது. இதை விட என்னடா நல்ல உணவு நம்மளுக்கு வேணும்? அம்மாடி இளமேலு, மருமகளே இங்க வாங்க. நம்ம பாரம்பரிய உணவு பத்தி ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. சிறுதானிய உணவை தினமும் சாப்பிடுங்க. நோய் நொடி இல்லாத வாழ்வை தினமும் வாழ்ந்திடுங்க. குதிரை வாளி, கம்பு, தினை, ராகி, சம்பா. ஆமா, சிறுதானிய உணவை தினமும் சாப்பிடுங்க. நோய் நொடி இல்லாத வாழ்வை தினமும் வாழ்ந்திடுங்க. கொழுப்பு சத்தை குறைக்கணுமா? கற்பனை திறனை வளர்க்கணுமா? இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கணுமா? அதுக்கு சிறுதானிய உணவை தினமும் சாப்பிடுங்க. நோய் நொடி இல்லாத வாழ்வை தினமும் வாழ்ந்திடுங்க. அம்மா, அப்பா, நானும் பாலுவும் நீங்க சாப்பிடுற சிறுதானிய உணவுக்கே மாறிக்கிறோம். தாத்தா, இனிமேல் சித்தப்பா என்னோட இன்ஸ்பிரேஷன் இல்லை, நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். அம்மா சொல்லு பாலு. அம்மா, எனக்கு வரகு பொங்கல் செஞ்சு வைங்க. நான் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறேன். சரி பாலு. ஆமாண்டா பாலு, உணவே மருந்து, ஆரோக்கியமே அருமருந்து. நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம். நன்றி. உடல்நலம் பேணுவோம் என்ற இந்த செய்தியை நாடகத்தின் மூலம் உணர்த்திய உங்களுக்கு நன்றி குழந்தைகளே. Here comes the little kiddos of Standard 4 and 5 from Dholakpur to take us on a roller coaster into the cartoon world. It gives us remembrance of our favorite cartoon, Chota Bheem. Strengthful Bheem, beautiful Chutki, Bailwan Kalya, playful Dolu Bolu, Baby Raju and funny Jagu are always our lifetime favorites.